டிரான்ஸ்போர்ட் வண்டியில் ஒடிசாவில் இருந்து 6 கிலோ கஞ்சா கடத்திய 2 வாலிபர்கள் காவல்துறையினர் கைது செய்து லாரியை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் அடுத்த குறும்பேரி பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரன், அவருக்கு வயது 24, மற்றும் சிம்மனப்புதூர் பகுதியைச் சேர்ந்த பூபாலன், அவருக்கு வயது 29 ஆகிய இருவரும் திருப்பத்தூரில் உள்ள பாலமுருகன் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் இந்த லாரியின் மூலம் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்து புதிய டிவிஎஸ் கம்பெனியின் இருசக்கர வாகனங்களை கொண்டு வருவதும் கொண்டு போவதும் வழக்கம். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் திருப்பத்தூரில் இருந்து டிவிஎஸ் கம்பெனியின் டிரான்ஸ்போர்ட் லாரியை எடுத்துக்கொண்டு ஓசூரில் உள்ள கம்பெனிக்கு சென்று அங்கிருந்து இருசக்கர வாகனங்களை ஏற்றிக்கொண்டு ஒடிசாவில் உள்ள டிவிஎஸ் கம்பெனியில் இறக்கிவிட்டு அங்கிருந்து வந்துள்ளனர். ஒடிசாவில் மலிவு விலையில் கஞ்சா கிடைப்பதன் காரணத்தால் அங்கிருந்து இவர்கள் 6 கிலோ கஞ்சாவை வாங்கி கொண்டு வந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்படையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கலாபுரம் பகுதியில் வந்து கொண்டிருந்த இந்த டிவிஎஸ் டிரான்ஸ்போர்ட் லாரியை மடக்கி சோதனை செய்ததில் 6 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. பின்னர் 6 கிலோ கஞ்சாவையும் லாரியையும் பறிமுதல் செய்து திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 2 வாலிபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த டிவிஎஸ் டிரான்ஸ்போர்ட் லாரியை போலீசார் சோதனை செய்யாத காரணத்தால் இதுபோல் தொடர்ந்து இந்த வண்டியில் கஞ்சா கடத்தி வந்ததாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.